நாங்கள் எதிர்பார்த்தலோட ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவிஐபி லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம வர்ற பாதை எல்லாமே நம்மளுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. தமிழ் கற்கலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போஸ்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை வந்து அவ்வளோ நீட்டாக கவனிச்சுக்கிறாங்க. நாம தான் இங்கே விஐபி, வேறு யாரும் கிடையாது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ஒரு ஆர்கனைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஃபுட்டு, நல்ல ஹோட்டல், பஸ்ஸு ஏசி பஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விஐபி, அதுதான் உண்மை. அது வந்து நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் முதல்ல காசி வரோம். நாங்கள் காசி எப்படி இருக்குன்னு தெரில. இந்த ட்ரிப் அழகாக இருக்குது. ஸோ ஓகே சார், நீங்கள் தமிழகத்துலேருந்து வர்றீங்க அப்படிங்கனால இந்த கேள்வி கேட்குறோம். நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். தமிழர்களை காசி ராமேஸ்வரத்தை நம்ம பார்த்துருக்கோம். ராமேஸ்வரத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம காசி நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி சார் இருக்குது? ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் நாங்கள் விஐபி மாதிரி இப்போது இங்கே ட்ரீட் பண்ணுறதுனால நாங்கள் வந்ததே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே வந்தவங்க எல்லோரும் குடும்பமாக மாறி இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை வந்து அவ்வளோ கவனிச்சுக்கிறாங்க, விட்டு கொடுக்காமல் கவனிச்சுக்கிறாங்க. ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ட்ரீட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது, அங்கே வேறு மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் வர வழியில் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் எப்படி சார் பார்த்துருக்கீங்க? ஏன்னா இப்போ இன்றைக்கி காலைல வரவேற்கும் போது ஒரு மினிஸ்டர் கொண்டு இன்றைக்கி வந்து நம்மளை வரவேற்று போனாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வரும்போது ட்ரெயின்லேருந்து இறங்கணும். அதில் வந்து சிகப்பு கண்போல வரவேற்பு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மாலை போட்டாங்க. அவங்க வந்து மலர் தூவி ஒவ்வொருத்தரையும் ஒரு ட்ரம்ஸ்லாம் வாசித்து ஒரு கோலாகல திருவிழா மாதிரி இருக்குது. இங்கே வர வரைக்கும் திருவிழா தான் இது. நாம் வந்து காசி சுற்றி பார்க்க வரல, ஒரு திருவிழா கலந்துருக்கோம். தமிழர்களை ஒரு மனப்பூர்வமாக வரவேற்கிறாங்க, மனப்பூர்வமாக பார்க்குறாங்க, சந்தோஷமாக ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு புன்னகை மறுமலர்ச்சியோட ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார்த்தைகளில் நம்மளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த ட்ரிப் இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி.